Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூரில் விசாரணைக்கு சென்ற ஒரு போலீஸ் அதிகாரியை குற்ற பின்னணி கொண்ட தந்தை மற்றும் மகன்கள் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் திருச்சி மாவட்டத்தில் குடும்பத்தையே கட்டி போட்டு கொள்ளையர்கள் பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் மீண்டும் தமிழகத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மணியங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் அமர்ஜோதி, வயது 53, விவசாயி. இவரது மனைவி பிச்சையம்மாள், வயது 45. இவர்களுக்கு லேகாஸ்ரீ, வயது 16 என்ற மகளும், அருணகிரி, வயது 15 என்ற மகனும் உள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள தோட்டத்தில் வீடு உள்ளது. சுற்றுப்புறத்தில் வீடுகள் எதுவும் இல்லை. திருடர்கள் பயம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக சிசிடிவி கேமராவை அமர்ஜோதி பொருத்தியிருக்கிறார். நேற்று இரவு அமர்ஜோதி வீட்டுக்கு வெளியே படுக்க மற்றவர்கள் வீட்டினுள் தூங்கினர். 10:30 மணியளவில் வாழைத்தோட்டம் வழியாக மங்கி குல்லா கையுறை அணிந்த 5-6 மர்ம ஆசாமிகள் வந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த அமர்ஜோதியை எழுப்பினர். மர்ம ஆசாமிகளை பார்த்ததும் அமர்ஜோதி அதிர்ச்சியடைந்தார். அவர்கள் கையில் கத்தி, வீச்சரிவாள், உருட்டுக்கட்டைகள் இருப்பதை பார்த்ததும் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டார். கதவை தட்டும்படி கொள்ளையர்கள் மிரட்டலாக கூறியும் அமர்ஜோதி அமைதியாக இருந்தார். ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் அவர் கையை முறுக்கி அடித்தனர். அமர்ஜோதி வேறு வழியின்றி கதவை தட்டினார். மனைவி கதவை திறந்ததும் கொள்ளையர்கள் திபுதிபுவென வீட்டுக்குள் புகுந்தனர். உடல்நலமில்லாத அமர்ஜோதியை மிரட்டி ஓரமாக உட்கார வைத்தனர். மனைவி பிச்சையம்மாள் மற்றும் பிள்ளைகளை கட்டி போட்டு வாயில் டேப் போட்டு ஒட்டினர். பிறகு கத்தியை காட்டி மிரட்டினர். பிச்சையம்மாள் கழுத்தில் கத்தியை வைத்து நகை, பணம் எங்குள்ளது என கேட்டனர். அவர் அமைதியாக இருந்ததால் மகள் லேகாஸ்ரீ கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினர். அதன் பிறகு நகை, பணம் எங்கு இருக்கிறது என ஒவ்வொன்றாக பிச்சையம்மாள் கூறினார். நான் வெளில கட்டில் போட்டிருந்தேன். வந்தாங்க, திருப்பு அடித்தாங்க என் கையில். இந்த இடத்துல அடிச்சுட்டு உள்ளே திருப்புன்னு போனோன்னு என் பிள்ளை குட்டியெல்லாம் கத்த ஆரம்பிச்சு வேணும் அழுக ஆரம்பித்தாங்க. என் வாயை புத்திட்டாங்க. சரின்ட்டு உள்ளே போனால் எல்லாத்தையும் கத்திட்டாங்க. கை, கால், வாயில் டேப்பு எல்லாம் கட்டிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு எங்கெங்கே என்ன இருக்குன்னு உண்மையை சொல்லுவேன், என்னென்னா போட்டுருவேன். அப்போ என் பையன் நான் கையை பிடிச்சிட்டு வெட்டுற மாதிரி, ஏன்னா என் ஒய்ஃபு இல்லை கழுத்தில் கத்தி வச்சு இழுக்கிற மாதிரி. அதுக்கு மேலே நான் முடியாது, சுகர் பேஷண்ட் அடிச்சா செத்து போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் வாய்ப்பில்லை. கட்டுறான் அவனை, வாயில் கட்டுறான். அப்போ நான் அப்புறம் தண்ணி கேளுங்க, அது மயக்க வர அப்படின்னா தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. இவர் இருக்கிற அப்புறம் என் பொண்ணை தூக்கி அந்த ரூமுக்குள்ளே, எங்கள் முன்னே இந்த ரூமுக்குள்ளே பாப்பா எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன். உங்கள் அப்பா, அம்மா, தம்பி விட்டு போய் இல்லை அப்படின்னா யாராச்சும் காலி பண்ணால் போக மாட்டேன் அப்படின்னா என் பொண்ணு எல்லாமே உண்மை, எங்கெங்கே என்ன இருக்கோ. எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு வழிபோக்கள் ஏற்கனவே 2 தடவை உடச்சி எதுவும் இல்லை, கொஞ்சம் நெஞ்சு எடுத்து போனாங்க. அதுக்கு நான் பெருசுப்படுத்திக்கல. இப்போ வந்து அது மாதிரி எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு நகை இங்கே, ஒரு நேரம் அங்கே, பணம் இங்கே, இங்கிட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு மட்டும் திருட்டு போனாலும் கூட அப்படி அரிசி பானைக்குள்ளே அந்த குப்பை பை மாதிரி அதுக்குள்ளே அதை வச்சுப்பாங்க, பணம். அது மாதிரி இதெல்லாம் என் பொண்ணு சொல்லிடுச்சு. ரூபாய் 1 லட்சம் ரொக்க பணம் மற்றும் பீரோவில் இருந்த 10 சவரன் நகை ஆகியவற்றை கொள்ளையர்கள் எடுத்துக் கொண்டனர். வீட்டில் சிசிடிவி பொருத்தியிருப்பதை பார்த்த கொள்ளையர்கள் ஹார்ட் டிஸ்கை கழற்றி எடுத்துக் கொண்டனர். நாங்க போறதுக்குள்ள போலீஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லி எங்களை மாட்ட வைக்கணும்னு நினைச்சா உங்களை சும்மா விட மாட்டோம், கொன்னுடுவோம், எங்க ஆளுங்க இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க என மிரட்டிவிட்டு சென்றனர். பயந்து போன அமர்ஜோதி மனைவி மற்றும் பிள்ளைகள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் பயந்து கொண்டே இருந்தனர். அரை மணி நேரம் கழித்து உறவினர் ஒருவருக்கு போன் செய்து விஷயத்தை கூறினர். அவர் போலீசுக்கு போன் செய்து புகார் செய்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் ரோந்து போலீசார் அமர்ஜோதி வீட்டுக்கு வந்து விசாரித்தனர்.
புத்தானத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மோப்பனாய் வந்து மோப்பம் பிடித்தது, பீரோ உள்ளிட்ட இடங்களில் பதிவாகி இருந்த கைரேகைகளை நிபுணர்கள் பதிவு செய்தனர். டிஎஸ்பி காவ்யா நேரில் வந்து விசாரணை நடத்தினார். அமர்ஜோதிக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. மருத்துவ செலவுக்காகவும் விவசாய தேவைக்காகவும் நகையை அடகு வைத்து 60,000 ரூபாயை கடன் வாங்கி வீட்டில் வைத்திருந்தனர். மனைவி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் மற்றும் பிள்ளைகள் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணம் என 1 லட்சம் ரூபாயை மொத்தமாக கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 6 பவுன் சங்கிலி, 2 பவுன் சங்கிலி, தோடு நாட்டிலோட இதோட அது ஒரு பவுன், இன்னொரு வீட்டில் இன்னொரு செட்டு மோதிரம், தோடு இருந்துச்சு. எல்லாமே எடுத்துட்டானுங்க. ஒரே ஒரு தோடு மட்டும் மிச்சம், அந்த மிஸ் பண்ணிட்டானுங்க. இங்கே இருக்குது ஒரு தோடு மட்டும் வீட்டில் இருந்தது. பணம் வந்து ஒரு 48, 1 லட்ச ரூபா நேற்று நகை அடகு வச்சு 54 பேங்க் டியூ கட்ட வேண்டியது. அதை நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் வந்து நான் போக மாட்டேன், அவரே கொண்டாந்து பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு போயிட்டார். பில்லு ரசீதெல்லாம் நாங்கள் போடலை. அவங்க பணத்தை வந்து 50 ரூபா இதில் போட்டு விட்ரு அக்கௌண்ட்டில் அவங்க எடுத்துக்கோங்க பேங்கில். என்கிட்ட வந்து நான் 2 ரூபா வட்டி போ 48 ரூபா கொடுத்தா. அப்படி நான் ஏற்கனவே கூலி பணம் கொடுக்க 20,000 வச்சுருந்தேன். அதுக்கு மேலே எங்கள் ஒய்ஃபு தனியாக வச்சுருக்கேன், அவங்க வச்சுருக்காங்க, இவங்க எனக்கே தெரியாது. அவங்க எல்லாமே பாப்பாட்ட கேட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. பாப்பா தனியாக வச்சுருக்கேன், தம்பி தனியாக வச்சுருப்பேன். அதுக்கு மேலே அங்கே பையில் பணம் எடுப்பாங்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்தவர்களை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவங்களில் கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடும்பத்தையே கட்டி போட்டு கத்தியை காட்டி நகை பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றது மணப்பாறை சுற்றுவட்டார கிராமங்களில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.